Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. கஞ்சா, சிகரெட், புகையிலை மாதிரியான கலாச்சாரங்கள் வந்ததற்கு திமுக தான் காரணம் என்றும் திமுக திருந்த வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டியில் மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதை மறைத்து தமிழகத்திற்கு நிதி அளிக்கவில்லை என திமுகவினர் பொய்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கஞ்சா, சிகரெட், புகையிலை மாதிரியான கலாச்சாரங்கள் வந்ததற்கு திமுக தான் காரணம் என்று விமர்சித்த அவர், கலைஞர் கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நீக்கி சாராயத்தை கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டினார். இதனால் திமுக திருந்த வேண்டும் என வன்மையாக எச்சரிப்பதாகவும் எச். ராஜா தெரிவித்தார். பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைங்கிறது மாதிரியா பொய்களை பரப்புகிறார்கள். ஏன்னா அது ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, போதைப் பொருள், இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து கஞ்சா அடிக்கும். இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவு மக்கள்கிட்ட வந்திருக்கிறதுக்கு திமுக தான் காரணம். ஏன்னா ஒரு தலைமுறை குடினா என்னன்னு தெரியாத தமிழனை 1971 ஆகஸ்ட் 31 மது விலக்கை விலக்கி கொண்டு சாராயத்தை ஊற்றி தமிழனை குடிகாரன் ஆக்கினது கருணாநிதி. அதனால திமுக நீங்க திருந்துங்க.